ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் தபால் வாக்குகளில் திமுக முன்னிலையில் உள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. திமுக வேட்பாளர் சந்திரகுமார் 532 வாக்குகள் பெற்று முன்னிலையில் இருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மணிகண்டன், கூடுதல் விவரங்கள். நிச்சயமாக ரவினா, ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு கடந்த 5ஆம் தேதி நடைபெற்ற நிலையில் அதில் பதிவான 67.97% வாக்குகள் என்னும் பணி சித்தோட்டையில் உள்ள அரசு பொறியியல் கல்லூரியில் நடைபெற்று வருகிறது. முதலாவதாக தபால் வாக்குகள் என்னும் பணி துவங்கிய போது தபால் வாக்கு பெட்டிகள் கொண்டுவரப்பட்டு அதில் இருந்த வாக்குகள் எண்ணி முடிக்கப்பட்டது. இந்த தபால் வாக்குகளின்படி திமுக 15 தபால் வாக்குகள் பெற்று முன்னிலையில் இருப்பதாக தகவல் கிடைத்திருந்தது. இந்த தபால் வாக்குகள் என்னும் பணி முடிவடைந்த நிலையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவாகியுள்ள வாக்குகளை எண்ணும் பணி துவங்கியுள்ளது. இதற்காக அங்கு அமைக்கப்பட்டுள்ள 14 மேதைகளில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டு வராங்க. இந்த நிலையில இதுவரை திமுக 532 வாக்குகளும், நாம் தமிழர் கட்சி 60 வாக்குகளும் பெற்றுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. ஏற்கனவே தபால் வாக்குகளின் அடிப்படையில் திமுக முன்னிலையில் இருந்து வரும் நிலையில் தற்போது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்திலும் திமுக முன்னிலை வகித்து வருவது ரவீனா. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.